வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மன அழுத்தத்திற்கான அறிகுறிகள் என்னென்ன, அதற்குண்டான தீர்வுகள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. மிக குறைந்த நேரமே தூக்கம் வரும். முறையான தூங்கும் நேரம் இருக்காது. சாப்பிட தோன்றாது. சிறு விஷயத்திற்கெல்லாம் கற்பனை செய்து அதிகமாக கவலைப்படுவார்கள். எந்த நேரமும் யோசனையில் ஆழ்ந்து விடுவார்கள். சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயந்து விடுவார்கள். எதையும் சந்தேக குணத்தோடு அணுகுவார்கள். குழப்பமான மனநிலையே இருப்பார்கள். எப்போதும் பதட்டம் இருக்கும். எனக்கு மட்டும் ஏன் இப்படி என்ற சுய பட்சபாதம் மேலோங்கி இருக்கும். யார் மேலும் நம்பிக்கை வராது. சோகமான மனநிலை எப்போதும் இருக்கும். எளிதில் அழுது விடுவார்கள். அதிக எரிச்சல் அடைவார்கள். அழகாக உடுத்தி கொள்வது, வெளியே செல்வது உட்பட எதிலும் ஆர்வமில்லாமல் இருப்பார்கள். இந்த பிரச்சனைக்கான தீர்வுகள் என்னென்னு பார்த்தோம்னா, உங்கள் மனதை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டுமே தவிர மனம் உங்களை ஆட்டி படைக்கக்கூடாது. உங்கள் மகிழ்ச்சி உங்கள் கையில். உங்களை யாரும் அல்லது எந்த பிரச்சனையும் கோபப்படுத்தவோ பலவீனமாக்கவோ முடியாது என்று நம்பிக்கை வேண்டும். எதன் மீதும் அதிக பற்றுதல் வேண்டாம். எதிர்பார்ப்பை தவிர்க்கவும். மற்றவரிடம் நாம் எவ்வளவு எதிர்பார்க்கிறோமோ அவ்வளவு மன அழுத்தம் அடைகிறோம். எதிர்பார்ப்பு ஏமாற்றம் தரும். ஏமாற்றம் வருத்தம், சுய பட்சபாதம் தரும். உங்களுக்கு கொடுக்கப்பட்டவைகளை நினைத்து பாருங்கள். அப்போது மனது நிறைவாக இருக்கும். மனதில் ஏற்பட்ட வெறுமையை போக்குவதற்கு புது ஆர்வங்களை வளர்த்து கொள்ளுங்கள். சுய பரிசோதனை முக்கியம். உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். என்னுடைய இந்த அர்த்தமில்லாத பயம், குழப்பம், கவலை, சோகம் தேவையானதான் என்று. Thanks for watching. Please subscribe, like and share, write your comments. முந்தைய வீடியோக்கள் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க.